அனைவரையுமே நல்லவர்களாகவே காண் கண்டால் மட்டும்தான் ஞானமா? அனைவருமே கண்டிப்பா எல்லாரையுமே நல்லவங்களாதான் பார்க்கணுமா? அப்படி பார்த்தா மட்டும்தான் ஞானமா? என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. கேள்வி ஏன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, ஜென்ரலா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரையுமே குற்றம் குறை பார்க்க மாட்டான். ஞானியானவன் குற்றம் குறையே பார்க்க கூடாது. இப்ப குற்றம் குறையே பார்க்க கூடாது அப்படின்னா, அப்ப நல்லவனா பாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது. சோ தேர்ஃபோர் அதனால அவங்க அப்படி சொல்றாங்களோ? அப்ப எப்படி பார்க்க முடியும்? இஸ் இட் பாசிபிள்? அது எப்படிடா அவனே சொல்லியிருக்கான் கீதையில தெளிவா. அசுர லட்சணங்கள்னா என்ன? ஞான லட்சணங்கள்னா என்ன? தெய்வீக சம்பத்துக்கள் அப்படின்னா என்ன? அசூரி சம்பத்துக்கள்னா என்ன? ரஜோ, தமோ குணங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு அவனே டிக்ளேர் பண்ணி தானே எழுதியிருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு, சாத்வ குணம்னா என்ன? பிரிச்சு காட்டுறான்ல. அப்புறம் எல்லாத்தையுமே ஒண்ணா நல்லவனா பாரு அப்படின்னா, இது என்னது? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அப்படிங்கிற மாரியான கொஸ்டின்ஸ் வரும். முக்கியமா ஞான சாதகன் ஞானி ஆக வேண்டும் என்றால் எப்படி காண வேண்டும்? பர்ட்டிகுலர்லி இந்த அசூரி சம்பத்து படைத்தவர்களையும், ரஜோதமோ குணங்களில் உள்ளவர்களையும் நான் எப்படி பார்த்தால் நான் ஞானியாக முடியும்? இதுதான் கேள்வி. நல்லவனாவே பார்த்தா மட்டும்தான் ஞானி ஆகணுமா? அல்லது வேற எப்படி பார்த்தா நான் ஞானியாக முடியும்? தட் இஸ் த கொஸ்டின் டுடே. இப்ப நான் இதுக்கு ஆன்சரா என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவசியம் இல்லங்கிற ஃபர்ஸ்ட். நீ நல்லவனாவே பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. ஞானம் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னா, இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் சமபாவனையோடு ரசிக்க முடிந்தால் அது ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சமமா பார்க்கிறது அப்படின்னா, எல்லா நல்லவனையும், கெட்டவனையும் ஒண்ணா பார்க்கிறதா அப்படிங்கிறத விட, ஞானத்துக்கு நான் என்ன டெஃபினிஷன் தர்றேன் அப்படின்னா, அனைத்தையும் அப்படின்னா வெற்றியையும், தோல்வியையும், புகழையும், இகழையும் சமமாக ரசித்து ஆனந்தமாக வாழத் தெரிந்தவன். சமமாக சுவைக்க தெரிந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுதான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப இப்படியே வாங்க. நல்லவனையும், கெட்டவனையும் இஃப் ஐ அம் ஏபிள் டூ ஈக்குவலி என்ஜாய் போத் ஆஃப் தெம். எனக்கு நல்லது பண்ணுபவனையும், எனக்கு கெட்டது பண்ணுபவனையும், இருவரையும் என்னால் சமமாக ரசிக்க முடிந்து விட்டால் அது ஞானம். கெட்டது கெட்டவன நான் நல்லவன்னு நினைக்கலைங்க. நல்லவன நான் நல்லவனாவே நினைச்சுட்டு போறேன். கெட்டவன கெட்டவனாவே நினைச்சுட்டு போறேன். ஆனா, எனக்கு நல்லது பண்ணார்ல நல்லவன். அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல. அதே சந்தோஷத்த ஒரு கெட்டவன் எனக்கு கெட்டது பண்ணும்போது என்னால கொண்டு வர முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அது ஞானம். சரியா? அப்ப அந்த டெஃபினிஷன் படி பார்க்கும்போது, ஆ கண்டிஷன்ஸ் ஒண்ணும் இல்ல. நீ எல்லாத்தையும் நல்லவனா பார்த்துத்தான் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வேண்டிய அவசியம் இல்ல. யார எப்படி பார்க்கணும்னு தோணுதோ பார்த்துக்கூடாது. பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நல்லவனா பார்க்கிற விஷயத்துல கூட நமக்கு இயல்புலயே வந்துருச்சு. யாரையும் வெறுக்க மாட்டோம். ஆனா அங்க ஒரு டேஞ்சர் இருக்கு. அடிக்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிற டேஞ்சர். நல்லவன்ற பேர்ல நீ அடிக்ட் ஆனா அது டேஞ்சர். கெட்டவன் பேர்ல வெறுத்தா அது டேஞ்சர். சோ ஞானம் என்பது விருப்பு, வெறுப்பு இவ்விரண்டையும் இல்லாமல் வாழத் தெரிந்தவன் ஞானி. இதுதானே சொல்லியிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது, நீ நல்லவனா பார்க்கிறியா, கெட்டவனையா தட் டசன்ட் மேட்டர் ஹியர். அப்ப என்ன முக்கியம்? விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி இல்லன்னா 2 பேரையுமே ஈக்குவலா என்னால என்ஜாய் பண்ண முடியும். சோ தட் இஸ் தி பவர் ஆஃப் நாலெட்ஜ். தட் இஸ் தி விஸ்டம். தட் இஸ் தி ஞானம் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா? இத தவிர நீங்க சூப்பர்வா எல்லாருமே அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது எல்லாமே நம்ம சுவைப்பதற்கு உதவி செய்கின்ற நாலேட்ஜஸ் நீங்க சொன்னீங்க. நீங்க என்ன அழகா பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுத்தீங்க அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு என்ன தேவை? கெட்டவன் நல்லவன் அல்லது கெட்ட செயல்களையும், நல்ல செயல்களையும், எனக்கு நடக்கின்ற கெட்ட செயல்களையும், நல்ல செயல்களையும் நான் சமமாக ரசிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யறது? அழகா ஒரு ஒரு பாயிண்டா அடுக்குறீங்க. லைஃப் இஸ் அ மாயா, கேம். வாழ்க்கையை விளையாட்டா பார்த்தா இத சாதிக்க முடியும் அப்படின்னு அழகா ப்ரூஃப் பண்ணீங்க. விளையாட்டா பார்த்தா எதிரணியில இருந்து அவன் சண்டை போட தான் வருவான், டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான், கஷ்டம் குடுத்துட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம அவன் யாரையும் வெறுக்கிறது இல்லையே. அத சந்தோஷமா சேலஞ்சிங்கா எதிர்கொண்டு நம்மளும் ப்ளேம் ஆடிட்டு போயிட்டே தானே இருக்கோம். அப்ப ஒரு கேம் ஃபீல் அப்படிங்கிற அந்த ஃபீலுக்குள்ள போகும்போது, நாம் அந்த கெட்ட செயல்களை வெறுப்பதில்லை. இன்ஃபாக்ட் அத சேலஞ்சிங்கா எடுத்துக்கொண்டு அத ஃபேஸ் பண்றோம், சந்தோஷப்படுகின்றோம். நல்ல செயல்கள் இப்ப சேம் டீம் பிளேயர்ஸ் நமக்கு கோஆப்பரேட் பண்ணி ஆடுறான். இவனை எப்படி என்ஜாய் பண்றோமோ, அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் நமக்கு எதிரா ஆடுறான். அவனையும் என்ஜாய் பண்றோங்க. செம்மையா இருந்ததுடா கேம். நீங்க செம டஃப் குடுத்தீங்க. அதனால தான் எங்களுக்கு கேம் செம்மையா இருந்தது. சொல்ல முடியுதா இல்லையா? சோ பை ஆல் திஸ் இண்டிகேட்ஸ் தட் நல்லவன், கெட்டவன் 2யும் சமமா ரசிக்க முடியும் என்று நிரூபித்தீர்கள்.
அடுத்து இன்னொரு படி மேலவே கிருஷ்ணா ஃபீல் அழகா சொல்லிட்டேங்க. சோ அனைத்தையும் கண்ணனின் மாய லீலை என்று பாரப்பா. தட் இஸ் த ஃபேக்ட் ஹியர். அப்போ இங்க உனக்கு விஸ்டம்னா என்ன, ஞானம்னா என்ன? எல்லாத்தையும் சமமா ரசிக்க தெரிஞ்சா, ஈக்குவலா என்ஜாய் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டேங்க. அது நீங்க மாயா ஃபீல், கேம் ஃபீல்டுக்குள்ள போய் அச்சீவ் பண்ணா என்ன? கிருஷ்ணா ஃபீல்ட்ல போய் அச்சீவ் பண்ணுவீங்களோ, நீங்க எந்த நாலேட்ஜ கொண்டு அச்சீவ் பண்ணுவீங்களோ, பட் தட் இஸ் தி நாலேட்ஜ். ஓகே. ஞானம் இல்லையா? அப்போ கிருஷ்ணா ஃபீல். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. தோஸ் ஹூ ஹேவ் அ லிட்டில் பிட் பக்தி டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. கண்ணனே அனைத்துமாக இருக்கின்றான் என்றும், இந்த அதாவது இந்த பிரபஞ்சமாக விரிந்திருப்பதே அவன்தான் என்றும், என்னை மகிழ்விக்க எனக்காக என்னோடு விளையாடி மகிழ்வதற்காக என் கண்ணன் வருகின்றான் என்றும் புரிந்து கொள்ள முடியும் போது, கோஆப்பரேட் பண்ணி ஆடுறவங்க கிட்ட அடிக்ஷன் வராது. எதிரா விளையாடுறவங்க கிட்ட டிஸ்லைக்ஸ் வராது. அப்போ லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம என்னால சமமாக ரசிக்கக்கூடிய வல்லமை கிருஷ்ணா ஃபீல்ட்ல ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருத்தங்க உன்னை ஆடுறான் அப்படின்னு சொன்னா, டிஸ்டர்ப் பண்றான், கெட்டது பண்றான் அப்படின்னா, நீ இந்த வாழ்க்கை என்ற மாய லீலைக்குள் வந்த பிறகு ப்ளீஸ் டோன்ட் அனலைஸ் இட். அவன் அ ஒட்டிட்டு விளையாடுறானா அல்லது ஒட்டாம விளையாடுறானா, இது ஏன் தேவையில்லாதுங்க. இல்லங்க. அவன் அசுரகுணம். ஞானின்னா அவன் அசுர குணமாவே இருந்தாலும், அசுர குணத்துல ஒட்டாம விளையாண்டா தானே நீங்க ஞானின்னு சொன்னீங்க. அவன் அசுர குணத்துல ஒட்டிட்டு வந்தா, அவன் எப்படிங்க ஞானி ஆக முடியும்? உனக்கு எப்படிடா தெரியும்? இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அகெயின். இந்த இடத்துல நீ உன்ன மட்டும் ரிசர்ச் பண்ணிட்டு போ. நீ ஞானத்துல இருக்கியா? இல்லையா? நீ சமபவ நிலையில் உன்னால இருக்க முடியுதா? இல்லையா? நீ எந்த குணத்துல இருக்க? இதெல்லாம் உன்ன ரிசர்ச் பண்ணிக்கோ. வை ஷுட் யூ ரிசர்ச் ஆன் அதர்ஸ்? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மாயா. ஏப்பா அவன் ஏதோ ஒண்ணு செயல் பண்றான்னா, அவன் எதிரா உனக்கு கஷ்டத்த குடுக்குறான் அப்படின்னா, அதையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு ஃபேஸ் பண்ணு. நல்லது பண்றான்னா, சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி ஃபேஸ் பண்ணு. தி வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் கோயிங் டூ டிஃபரெண்ட். நம்ம ஒவ்வொருத்தர் கிட்ட காட்டக்கூடிய அன்பு டிஃபரெண்ட்டா இருக்கலாம். நம்மை வெளிப்படுத்துகின்ற எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். பட் லவ் டிஃபரெண்ட்டா இருக்கக்கூடாதுல்ல. லவ் கான்ஸ்டன்ட்டா தானே இருக்கணும். அப்ப 100% லவ் கான்ஸ்டன்ட்டா வச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்ல சந்தோஷம் என்பது ஒரு குறைவுமின்றி ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி தான் தொலைஞ்சே போறோம். நம்மள எவனும் என்ன நான் யாருன்னு எவனும் ஆராய்ச்சி பண்ண மாட்டான். அவன் யாரு? அவன் ஏன் இப்படி இருக்கான்? அவன் ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் 1000 ரோல் வச்சிருக்கான்டா. இந்த சினிமாக்குள்ள வந்துட்டீங்கன்னா 100 ஆயிரக்கணக்கான ரோல்ஸ் இருக்கு. அந்த ரோல எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு மட்டும் விளையாட வந்துட்டேல்ல. அந்த ரோல் என்ன பண்ணுதோ, அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணு. ஏன் அந்த ரோல் அப்படி இருக்கு? அவன் ஏன் அந்த ரோல் எடுத்திருக்கான்? எதுக்குங்க இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி? சீ! இவன்லாம் மனுஷனா? இந்த லூசு பயலே வாழ்க்கை எனும் விளையாட்டுக்கு அத்தன பேரும் வேணும்டா. நீ அவன் ஒரு ரோல்ல வந்துட்டான் அப்படின்னா, அவன்ட்ட நான் எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, தயவு செய்து ப்ராப்ளத்துக்கு என்ன தீர்வுன்னு நம்ம நோக்கி போகணுமே தவிர, இந்த ப்ராப்ளம் ஏன் வருது? ஏன் அவன் எனக்கு ப்ராப்ளம் குடுக்குறான்? அவன் யாரு? அவன் ஏன் என்ன வெறுக்கிறான்? தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஜஸ்ட் கோ ஃபார் தி சொல்யூஷன். ஃபேஸ் இட். பை ஃபேசிங் அலோன் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அ சொல்யூஷன் ஆல்சோ இல்லையா? இப்போ வாழ்க்கைன்னு விளையாட்ட விளையாடுங்கப்பா. உட்கார்ந்து ஏன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம? என்ற அந்த உண்மைகள் எல்லாம் அழகாக நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ என்னுடைய ஆன்ஸரும் அதுதான். பட் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லணும் அப்படின்னா, நீங்க நல்லவர்களாக காண்பீர்களோ, கெட்டவர்களாக காண்பீர்களோ, ஆனா என்னுடைய சத்சங்கத்துல நிறைய நான் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, இன்கேஸ் உன் கண்ணுக்கு கெட்டவங்களா தெரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, நீ 2 மடங்கு அவங்கள லவ் பண்ணுன்னே சொல்லுவேன். என்னய்யா இவ்ளோ நேரம் சமபாவனையில இருன்னு சொன்னேன். சாதகனுக்கு சமபாவனை எல்லாம் வேண்டாங்க. கொஞ்சம் நல்லவன் கிட்ட கம்மி லவ்வும், கெட்டவன் கிட்ட எக்ஸ்ட்ரா லவ்வுமே காட்டணும் என்ற வைராக்கியத்தை எடுத்தா தான் சமநிலைக்கே வரும். So therefore those who are disturbing us, where we have to show an extreme love towards them. அவர்களுக்காக இறைவன்ட்ட ப்ரே பண்றதும், அவர்களுக்கு மேல் அதிக அன்பு செலுத்த முயற்சி செய்வதும், அவர்கள் நலனுக்காக நாம் பாடுபடுவதும், இப்படி நமக்கு கெடுதல் நினைப்பவர்களிடம் அதிக அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்படி நீங்க உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, கெட்டவன்னு பார்க்கறதுனால தான் அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க எக்ஸ்ட்ரா. கெட்டவன்னு பார்க்க வேணாம்னு நான் சொல்லல. கெட்டவன் எந்த அளவுக்கு பார்க்குறியோ, அந்த அளவுக்கு லவ்வ இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிடு. ஆட்டோமேட்டிக்கலி அது ஞானமா போயிடும்பா. எவ்ளோ ஈஸிங்க. எல்லாத்தையும் நல்லவனா பாரு அப்படின்னு சொன்னா, இது எவ்ளோ கஷ்டம். இது எப்படிங்க என்னால முடியும்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. பார்த்துக்கோடா உனக்கு எப்படி தோணுதோ பார்த்துக்க. ஏங்க என் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து நான் அவன கெட்டவனா பார்த்துட்டேன்னா,
தப்பில்லடா. உன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கெட்டவனா பார்த்து தொலை. ஆனா கெட்டவனா பார்த்துட்டேன்னா, நீ அவன் மேல அதிக அக்கறையும், அன்பும் செலுத்த வேண்டும். அப்போ இங்க நம்ம என்ன செக் பாயிண்ட் வச்சுட்டோம்? கெட்டவனா நீ பார்த்துட்டேன்னாலே லவ்வ தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து பார்த்த பார்வை கலண்டங்க லவ் மாறிடுதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உன்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா கெட்டவனையும் நேசிக்கத்தானே போற. அப்படி இருக்கும்போது அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது என்டர் ஆகக்கூட வழி இல்லாமல் போய்விடும் என்ற அந்த ஆழமான உண்மையையும் புரிந்து கொண்டால், கேட்ட கேள்வி நல்லவனாகத்தான் காண வேண்டுமா என்றால், இல்லை. நீங்கள் எப்படி வேணுமானாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்பு மட்டும் மாறிவிடக் கூடாது. நல்லவர்கள், கெட்டவர்கள் என்று இந்த 2 வித்தியாசங்கள் நீ பார்த்துக்கோ. நல்லவன்னு பாரு, கெட்டவன்னு பாரு. பட் உன்னுடைய ஆனந்த நிலையிலே எல்லளவும் வித்தியாசம் வந்துவிடக் கூடாது. அன்பு நிலையிலே எல்லளவும் வித்தியாசம் வந்துவிடக் கூடாது என்ற இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன்.